தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். டைரக்டர் கொரட்டல்லா சிவாவுடைய டைரக்ஷன்ல ஜூனியர் என்டிஆர், பிரகாஷ் ராஜ், சாயிஃப் அலி கான், ஜான்வி கபூர் போன்ற பலர் நடிச்சு வெளியாகி இருக்க படம் தான் தேவரா. இந்த படத்தை பத்தி பல விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். சரக்கு கப்பல்ல கொள்ளையடிக்கும் கூட்டத்தை சேர்ந்த ஒரு நபரா தேவரா அப்படின்ற கதாபாத்திரத்துல ஜூனியர் என்டிஆர் வராரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் பண்ணுறது தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஜூனியர் என்டிஆர் இதை விடணும், இதை இனிமேல் பண்ணவே கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. ஆனால் இவர் விட்டாலும் நாங்கள் இதை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கூட்டத்தை சேர்ந்தவங்க சொல்ல இதை எப்படி அவர் தடுத்து நிறுத்துறாரு, தேவராவை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோடைய ஒன்லைனாக இருக்குது. வழக்கம் போல ஜூனியர் என்டிஆர் அவருடைய நடிப்பில் இந்த படத்தில் மிரட்டி எடுத்திருக்காரு. முக்கியமாக அவருக்கு வர அந்த சண்டை காட்சிகள் எல்லாமே திரையில பார்க்க பயங்கரமாக ஒரு வேற லெவலில் ஒரு வைபாவே இருந்துச்சு. முக்கியமாக சண்டை காட்சிகள் அப்போலாம் தியேட்டரில் பார்க்க திரை தீப்பிடிக்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் காட்சிகளா இருந்துச்சு. ஆனா இதுக்கு ஈடு கொடுக்கிற அளவுக்கு இந்த கதை இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லவே இல்லை. ஒரே இடத்துல கதை உருண்டுட்டே இருக்கு. ஒரு கிராஃப்ல மேலேயும் போல ஒரு கிராஃப்ல கீழேயும் வரல, ஒரே லைன்ல போயிட்டு இருக்கு அப்படின்ற அளவுக்கு தான் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தோணுச்சு. முக்கியமா இவங்க சிஜிக்கு, கிரீன் மேட்டுக்கு, விஷுவல் எஃபெக்ட்ஸ் லெவல்ல இவங்க என்னதான் காசை வாரி இறச்சிருந்தாலும் இயக்குனர் கொரட்டல்லா சிவா அவர்கள் இந்த படத்துக்காக கதையும் திரைக்கதையும் திரையில கொண்டு வர கோட்டை விட்டுட்டாருன்னு தான் சொல்லணும். வில்லன் கதாபாத்திரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே ஹீரோவை விட ஒரு படி மேல இருந்தாதான் அந்த வில்லன் கதாபாத்திரம் ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப ஈஸியாவே போய் கனெக்ட் ஆகும். ஆனா இந்த படத்துல வில்லன் கதாபாத்திரத்துல வந்த சாயிஃப் அலி கான் ரொம்ப அருமையாவே நடிச்சிருந்தாலும் அவருடைய கதாபாத்திரத்துல ரைட்டிங்ல எழுதும் போதே கொஞ்சம் வீக்கா தான் இருந்திருக்கே அப்படின்ற அளவுக்கு தோணுச்சு. பார்க்கும்போது பிரகாஷ் ராஜ் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு வேற லெவல்ல இருக்க போகுது அப்படின்னு நினைச்சு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆரம்பத்துல. ஆனா படம் பார்க்கும்போது இவர் வெறும் பில்டப்காக மட்டுமே யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது பச்சையா தெரிஞ்சிருக்கு. இப்போ ஹீரோ வராரு, அவன் இதை பண்ணிட்டான், அவன் அதை பண்ணிட்டான் அப்படின்ற அந்த டைலாக் பில்டப் டைலாக்காகவே மட்டும்தான் வந்து இவரை முழுசாமே யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த படத்துல கொரட்டல்லா சிவா அவர்கள் கமர்ஷியல் மசாலாவை தாண்டி எக்ஸ்ட்ரா இதுல 2-3 மசாலாவை தூவி கூடுதலா நிறைய மசாலாவை போட்டதால இந்த படத்துல என்னடா ஓவர் கமர்ஷியலா இருக்கே அப்படின்ற அந்த ஃபீலுமே தந்து. ஒரு பக்கம் ஜூனியர் என்டிஆர் அவருடைய நடிப்புல இந்த படத்தை பெருசா தாங்கி பிடிச்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் இசையமைப்பாளர் அனிருத் அவர்களும் இந்த படத்தை பயங்கரமா தாங்கி பிடிச்சிருக்காரு. முக்கியமா இந்த படத்துல வர பாடல்களா இருக்கட்டும், பிஜிஎம்மா இருக்கட்டும், இது எல்லாமே அருமையா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஆனா ஒரு சில இடத்துல முக்கியமா இந்த தேவரா பாட்டோடைய அந்த பிளேஸ்மெண்ட் வந்து இதுல சரியில்லையே அப்படின்ற அளவுக்கு தோண ஃபீல் பண்ண வச்சது. இதை தாண்டி இந்த படத்தில் வர அந்த லவ் சாங் அருமையாக விஷுவலைஸாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இவங்க 2 பேருடைய இந்த தாங்கி பிடிச்சிருக்கிறதால தான் இந்த படத்தில் ஓகே ஒரு அளவுக்கு இருக்குது அப்படின்ற அளவுக்கு சொல்ல வைக்குது. பட் கதையிலையோ திரைக்கதை அளவுலையோ இந்த படம் ரொம்ப வீக்காகவே இருக்கு. இதெல்லாம் தாண்டி தியேட்டரில் விஷுவலைஸாக பார்க்கும்போது இந்த படம் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் சினிமாட்டோகிராஃபி வைஸ் இந்த படத்தில் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. முக்கியமாக அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ்லாம் அப்போ ரொம்ப சூப்பராகவுமே இருந்துச்சு. முக்கியமாக இந்த படத்தில் எடிட்டிங்கும் ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. ஒரு புது டொனாலிட்டியை கொடுத்து எடிட்டிங் கட்டா இருக்கட்டும், இந்த படத்துல அவங்க கோர்த்த விதமா இருக்கட்டும், சோ எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் இந்த படத்தை எங்க போகுது, எதை நோக்கி போகுதுன்னே வந்து புரியாம போகுது. இயக்குனர் கொரட்டல்லா சிவா அவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் அடிக்கிட்டே போனாலும் அந்த கேரக்டர்ஸ்க்கான ஆழமும் அழுத்தமும் இதுல சுத்தமா இல்லவே இல்லையே அப்படின்ற அந்த ஃபீலை கொடுக்க வச்சது படம் பார்க்கும்போது திரைக்கதையை ஒழுங்கா வடிவமைக்காதது தான் இந்த படத்துல இருக்க பெரிய மைனஸாவும் பார்க்கப்படுது. இந்த படத்துல வர அந்த ஆயுத பூஜை சாங் ஜூனியர் என்டிஆருடைய ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாவும் இருக்கு. ஜான்வி கபூருடைய ஃபேன்ஸுக்கு இந்த சுட்டாமல்லி பாடலும் ஒரு பெரிய ட்ரீட்டாவும் அமைஞ்சிருக்கு. படம் முழுக்கவே பார்க்கும்போது ஏதோ நிறைய படங்களுடைய ரெஃபரன்ஸ் இருக்கே அப்படின்ற அந்த ஃபீல் இருந்துச்சு. முக்கியமா கேஜிஎஃப் இருக்கட்டும், பாகுபலியா இருக்கட்டும், கிளைமேக்ஸ்லாம் பார்க்கும்போது பச்சையா தெரிஞ்சிச்சு இவங்க பாகுபலி இருந்து இதை அடிச்சிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா இப்போ பாகுபலியோடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி ஒரு லாஸ்ட்ல வந்து கட்டப்பாவே எடுத்து குத்துவாரோ அதே மாதிரி இதுல வந்து ஒரு வச்சிருக்காங்க. அது என்னன்றது சொல்லிட்டா ஸ்பாயிலர் ஆயிடும். ஸோ நீங்க அதை போய் பாருங்க. ஸோ இந்த படத்தை யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா உண்மையிலே இது உங்களுக்கு எந்த படத்தோடைய ரெஃபரன்ஸா தோணுச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்டும் பண்ணுங்க. ஒரு சில தெலுங்கு படங்களை பார்க்கும்போது இது தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒர்க் ஆகாது, தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு வேணா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ல தோணும். பட் ஆனால் இந்த படம் தெலுங்கு ஆடியன்ஸுக்கே ஒர்க் ஆகுமா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு. முக்கியமா ஒரு கதை இப்போ ஒன்று இந்த கதையை பார்க்கும்போது என்னடா ரொம்ப சூப்பரா போகுது அப்படின்ட்டு தோணும், இல்லைனா இது என்னடா ரொம்ப டவுனா போகுது அப்படின்னு தோணும். இது ரெண்டுமே தோணாம இந்த படம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல போயிட்டு இருக்கிறதே வந்து பார்க்கறதுக்கு என்னடா ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கும்போது விஷுவலைஸாக பார்க்கும்போது அந்த விஷுவல் நல்லா இருந்ததால தான் இந்த படத்தை கொஞ்சம் ஓரளவுக்காச்சும் பார்க்க முடிஞ்சது. ஸோ சினிமாட்டோகிராஃபி வைஸ் அதுவுமே இல்லை அப்படின்னா இந்த படத்தை சுத்தமாக பார்த்துருக்கவே முடியாது அப்படின்றது தான் உண்மை. டேரக்டர் கிட்ட ஜூனியர் என்டிஆர் வந்து கேட்டாலும் கேட்டுக்கலாம், நமக்கு வந்து கேஜிஎஃப் பாகுபலி பெரிய ஒரு படம் பண்ணுங்க கொரட்டல்லா சிவா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நம்ம அதையே பண்ணிடுவோம் அப்படின்ற அளவுக்கு கிளைமேக்ஸ் காட்சிகள் இருந்ததும் இந்த படத்தில் ஒரு பெரிய வருத்தம் தான். இந்த கமர்ஷியல் மூவி அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது கதை அளவில் நிறைய மாஸ் எலமெண்ட்ஸ் இருக்கும்.
ஹீரோவுக்கு அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியான மாஸ் எலமெண்ட்ஸ்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. பட் ஆனால் இதோடைய பேட்டர்னே இப்போ மாறிடுச்சு அப்படின்ற அளவுக்கு தான் பார்க்கும்போது தோண வைக்குது. ஒவ்வொரு கமர்ஷியல் படம் பார்க்கும்போது ஹீரோவுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹீரோக்கும் ஒரு மாஸ் எலமெண்ட், ஹீரோ இமேஜ் இதுதான் அப்படின்ட்டு காமிக்கிற மாதிரியும், ஸோ கதைக்கும் ஹீரோவோடைய அந்த இதுவுக்கும் தாண்டி தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இந்த கமர்ஷியல் எலமெண்ட் அப்படின்றத கதை அளவில் இல்லை அப்படின்றதும் இந்த படத்துலையும் காமிச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இது ரீசெண்டாக வந்த நிறைய படங்கள்லையுமே இதே கமர்ஷியல் எலமெண்ட்ஸை பார்க்கும்போது ஹீரோக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னதான் இவங்க ரொம்ப சீரியஸா இந்த படத்தை கொண்டு போயிருந்தாலும் செகண்ட் ஹாஃப்லயாச்சும் நிறைய காமெடி எலிமெண்ட்ஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு என்டிஆர் வராரு. ஸோ அந்த என்டிஆர் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு காமெடி ஆட்டிடியூடோட தான் வராரு. பட் ஆனால் காமெடி ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஒரே ஒரு இடத்துல தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ பார்க்கும்போது இது ஒரு செகண்ட் ஹாஃப்ல நிறைய காமெடிகள் வரும், காமெடி எலிமெண்ட்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருந்தாலும் இந்த படம் இன்னுமே சிறப்பாக இருந்திருக்கும். இந்த படத்தோடைய கடைசி ஹாஃப் அன் அவர் நம்ம எதிர்பாராத சில ட்விஸ்டுகள் கிளைமேக்ஸ்ல இருந்தாலும் இந்த படத்தை வேற ஒரு இதுடைய ரெஃபரன்ஸ் இருந்ததால அதுவுமே ஒரு சில இடங்களில் இடுக்க ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமா ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பிரகாஷ் ராஜ் அவருடைய கதாபாத்திரம் பில்டப்புக்காக வந்தது. ஸோ அந்த பில்டப் அந்த இடத்துல நிறைய திணிச்சிருக்காங்க. ஒரு சில காட்சிகள்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப ஓவர் டூவால இருக்கு. இவரே அவர் முதுகை கிழிச்சிக்கிறது, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஓவர் டூவா இருந்துச்சு. எமோஷனலா கனெக்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே இல்லை. சில இடங்கள் எல்லாம் ரொம்ப எமோஷனை போட்டு தள்ளுறாங்க, திணிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி கதை அளவுலையும் இன்னும் கொஞ்சம் நல்லா மெருகேற்றி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னுமே சிறப்பாகவே வந்திருக்கும். ஸோ இதே மாதிரி வேற ஒரு மூவி ரிவ்யூல சந்திக்கிறேன். Till then, bye from விக்னேஷ் விக்கி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.